குடுற ஏன் போன் குடும்போது நீ யார்ட்ட பேசிட்டு இருக்க டெய்லி நீ போன் குடு நான் தான பாக்குறேன் நான் தானடி பாக்குறேன் சட்டை போடுங்க எப்ப பாரு அவனை அடிச்சிட்டு அவன் போன் போடுங்க நான் கேட்க மாட்டேன் நல்ல விஷயம் பேசும்போது நகரங்கிட்ட என்னங்க நம்ம சித்ரா ஆனஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு ஜாதகம் கொடுத்துச்சுல அவங்க வீட்ல இருந்து போன் பண்ணாங்க போய் பாத்துட்டு வந்துடலாமா யாரு இவனுக்கா 7 வயசாகுது இன்னும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கான் இவனுக்கு என்னடி கல்யாணம் என் பிள்ளைக்கு என்ன குறைச்ச கல்யாணம் பண்ணா பொறுப்பா இருப்பார் அம்மா தாய் நீ நிறுத்து அதான் துறை பெரிய ப்ராஜெக்ட் போதுனாரு அது முடியட்டும் அதுக்குள்ள என்ன அவசரம் அந்த ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் அவன் பாத்துக்குவான் அவளை நம்பாதரா ஹானஸ்ட் அவள் இன்னும் மாறவே இல்லை இந்த ரோமன் பேச்சை கேட்ட அரசனை நம்பி புருஷனோட கதை ஆயிடும் பி கேர்லெஸ் அண்ட் டேக் டைவர்சன் மம்மி ப்ராஜெக்ட்லாம் எஸ்டர்டேவே முடிச்சிட்டாங்க நம்ம எப்பனாலும் பொண்ணு பார்க்க போகலாம் அப்படி அடி கண்ணு என் பட்டு புடவைக்கு வேலை வந்துருச்சு இவனுக்கு எப்படியும் அந்த பொண்ணு ஓகே சொல்லாது என்ன தலை என்னாச்சு பார்த்து நான் ஹேங்க வரானே சங்கீதா பேசி முடிச்சோன்னே அண்ணிட்டு நம்பர் வாங்கிறேன் வாங்கிடலாம் வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி அப்படியே உன் பையன் டெக்ஸ்ட் பண்ணி கிழிச்சிடுவான் பாரு இந்த வில்லா பாரு செம்மையா இருக்குல்ல ஆமாண்டா சூப்பரா இருக்கு இங்கதான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் ஆனால் வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணேன் உள்ள ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் ஒரு நாள் கூட்டி போகிறேன் சரியா ரொம்ப பெருசா இருக்கும் போலயே ஆமாம் சரி பொழக்காது வாய முடு அண்ணே அண்ணே என்னண்ணே ஸ்லோ தானே போன சொல்லுறதுக்கு வண்டி நிப்பாட்டினேன் தம்பி கொஞ்சம் கீழே இருங்கவா இங்கேயா என்னண்ணே என்னாச்சு அது கந்தரவ கோட்டை முன்னாடி வந்து நிப்பாட்டிருக்க சொல்ல என்னாச்சு வண்டியில் டீசல் தந்துச்சுப்பா வண்டியில் டீசல் என்னடா இங்க வந்து வண்டியில் டீசல் இருக்க சாதிக்கு போறதவனா நீ சாவி போடு எப்படி போ என்னாச்சு முடியலையா நீ முன்னாடி போ நான் பின்னாடி தள்ளுறேன் நீ நிக்கிற ஒரு நிமிஷம் ஆபத்தானது கேட் திறந்து விட்டா டைனோசர்ல போய் வெளியில வரணும் தெரியாது வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி டீசல் இருக்கான்னு செக் பண்ண மாட்டியாப்பா நல்ல டிரைவர் பண்ணி அவ்வளவுதான் வண்டி இப்ப தள்ளுற நேரா பொண்ணு வண்டி தான் போணும் நீ தனியா போயிட்டு இருக்க ஆட்டோல போறமா உள்ள நல்லா இருக்கு ஆட்டோல இருக்கு மாமா ப்ளீஸ் வெளியில வெயில் அடிக்குதுமா பாப்பா அங்க வேணாம்ப்பா மாமா எல்லாம் வேணாம்மா அங்க போகாதம்மா அடுத்தவங்க வீடுமா ரோடு ஒப்பமிட்டாடா ஐயோ பேட்மேன் பிகின்ஸ் வேர்க்குதுமா எங்களுக்கு மட்டும் என்ன குளிருதா கொஞ்ச நேரம் பேசாம இரு ஏய் ஓ மயனை நம்பி வந்தேன் பாரு சரி அவன் என்ன செய்வான் ஆட்டோல டீசல் தீர்ந்ததுக்கு என் பையன் என்ன செய்வான் ஆட்டோ டீசல் இருக்கிற ஆட்டோவா பிடிக்கும் போச்சு முடிஞ்சு என்ன கேட்டுக்கு முன்னால் நின்று இருக்காங்க யாருன்னு தெரியல யாரையும் பார்க்க வந்துருப்பாங்களோ யாருங்க நீங்கெல்லாம் கேட்டுக்கு முன்னால கூட்டம் போட்டு நிக்கிறிய ஆட்டோவில் டீசல் தீந்து போச்சு டிரைவர் வாங்க போயிருக்காரு அதனால நிக்கிறோம் ஓஹோ சரி கேட்ட விட்டு விலை நில்லுங்க முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு முகத்தை வேற மூடிட்டு நிக்கிறியா என்னப்பா இங்கே இருக்க வேலைக்கு போகாம அவங்க யாரு கொஞ்சம் சொந்தக்காரங்களா அவங்களாம் என்னோட அது சரி இருக்கட்டும் உள்ள போய் ஏதாவது திங்கிறதுக்கு எடுத்து கொடுவேன் யாரா தம்பி நானும் ஒன்னா வேலை பார்க்கல ஆமா ஒன்னாதான் வேலை பார்த்தோம் ஐடி கம்பெனில ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தாரு இப்போ இந்த பில்டிங்லாம் இவர் தான் வாட்ச்மேன் நினைக்கிறேன் என்னன்னா அப்படியே ப்ரமோட் ஆகிட்டே வரீங்க உள்ள போ என்னப்பா இந்த ஆளு ஆளை காணோம் இங்க சரக்கு போட்டு படுத்துறானா எங்கடா இருக்கா மா எங்கம்மா போன அந்த ஆளு டைம் ஆயிட்டே இருக்குல்ல பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க ஆட போமா இதுக்கு தான் நம்ம early morning கிளம்பி இருக்குங்கிறது கடைசி நேரத்தில் தான் வாழையில காணா சீப்பை காணா who is this பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பொண்ணுதான் பார்க்க போயிட்டு இருந்தோம் நடுவில் ஆட்டோ சின்னதாக கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அதான் என்ன பண்ணலான்னு சேர்ந்து பேசி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை ஆட்டக்கார வந்துட்டாரு என்ன ஆட்டக்கார் முடிஞ்சா சார் பக்கத்து வாங்கிட்டு சார் நீங்க இதுக்கு வெளியே வெயிட் பண்ணிருக்கீங்க நாங்க அப்படியே பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம் நீங்க உள்ள போங்க டூ யூ ஒர்க்கை பார்த்து போயிட்டு வாங்க ஓவரால் கூடுறா போட்டு விட்டுருவாளோ அதை கொண்டமா நான் வச்சுக்கிறேன் விடு உங்களுக்கு எங்க தேவையில்லாத சிரமம் பரவாயில்ல
போற வழி தானே, பார்த்துக்கலாம். ஏமா இவன் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறான்? ஆமா அங்கிள். உனக்கு ஏதாவது தெரியலன்னா என் பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கமா. யாரு இவங்கிட்ட கேட்டா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மறந்துற போதுரி, சும்மாரு. சும்மா இருங்க. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இவங்க 2 பேரும் இப்படிதான், அப்பா புள்ள மாதிரியே இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேலியும் கிண்டல்மாவே இருப்பாங்க. அளக்குறவர். ஆமா ஆமா இல்லன்னு மாப்பிள கூச்சப்படாம பஜ்ஜி எடுத்து சாப்பிடுங்க மாப்பிள. அவனுக்கு கூச்சம்லாம். அவங்களே பாவம் வேலைக்கு போகிறாங்க, அவங்களே வலுக்கட்டையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்த. சும்மா இருடா, எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காங்க, பாதியில விட்டுட்டு வர முடியுமா? மாப்பிள அம்மா சொன்னாங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு. இதோ மனோஜ் இப்போ தான் காலேஜ் முடித்தான், இசி டிபார்ட்மெண்ட்டு முடிச்சுட்டு கோர்ஸ் பண்ணான், இப்போ வேலை தேடிட்டு இருக்கான். கூச்சப்படாம மனோஜ்கிட்ட பேசுங்க மாப்பிள. மனோஜ், என்ன கோர்ஸ் முடிச்சிங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மாமா. ஓ, நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணீங்க? அது அவரும் ஃபுல்லா தான் ஸ்டாக் வச்சிருக்காரு, முடிக்கத்தான் முடியல. ஆல்வேஸ் அசேமிங் மீமா. அந்த கோர்ஸ் தான் படிச்சேன்னு சொல்லேன்டா. மாத்த ஆங்கில நாயகிடா. ஆஃபீஸில் நீங்கள் என்ன ரோலில் மாமா இருக்கீங்க? அது வந்து மாமா பையா. இப்போ எந்த வெப்சைட் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, வெப் டெவலப்பரா நீங்கள்? டெவலப்பர், வெப் டெவலப்பர். அப்போ எனக்கு மாமா வேலை வாங்கி கொடுத்துருவாரு. உறவினர்லாம் வந்திருக்காங்க, பொண்ணை கூப்பிடுங்க ஐயா. அம்மாடி கூட்டு வாமா. பொண்ணுக்கு பாட தெரியுமா? எவ்வளோ நாள் தான் இதையே கேட்பீங்க? எங்க அண்ணனுக்கு டான்ஸ் ஆடுறது தான் பிடிக்கும். டான்ஸ் ஆடுறீங்களா? அவ ஆடுறது கிடக்கட்டும், மனோஜ் சூப்பராக டான்ஸ் ஆடுவான். மனோஜ் மாமா காடி. சரி சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான் போல. ஒரு வேளை பட்டர்ஃப்ளைஸை ஸ்டமக் வரப்போகுதுங்க. சரி, அவங்க வீட்ல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன்னு போய் சொல்லிருக்காரு. அதை உண்மையாக்குற மாதிரி வேற வேலைக்கு ட்ரை பண்ணு. இனி வீட்டுக்குலாம் வேலைக்கு வர வேணாம், புரியுதா? நானே உங்களை சொல்ல நினச்சேங்க, பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னோட எஜுகேஷன் ஏற்ற மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் நீங்களும் சொல்லுங்க. என்ன? கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் தொல்லை எல்லாமே ஜாலியாக இருப்பீங்க. ஹிட்டிங்லாம் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. என்ன? அண்டு உங்களுக்கே தெரியாம வேலையில் அப்பப்போ ஓப்பிடிச்சிருக்கேன், அது எல்லாத்துக்குமே சேர்த்து சாரி. நானும் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க, இப்போ நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ங்க, நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க. காசு இல்ல, நான் கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? ஷுவர் ஷூர். நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு ட்ரீட் வைக்கிறேன். பாய் பாய். ஹாய். ஹாய். இங்கே என்ன பண்ணுற? சும்மா தான். சரி இரு, நான் வரேன். சரி சரி சரி, நீ ஃபோனை வை. தப்புடி. வண்டி ஓட்டும் போது தான் ஃபோன் பேசுவியா? காசு இல்லாத டைமில் தான் காசு வேணுன்றானுங்க. பார்த்து போயிட்டு வா. சரி பாய். சங்கீதா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க. நீ லவ் பண்ற, அப்படியே மறைக்கிற. என்னாச்சு உனக்கு? சொல்லு. எங்க அப்பா படிக்க சொல்றேன். கைய விடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க பப்ளிக்ல? லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் பண்ணி உன்ன கம்ல இருக்கா? என்ன வேலை பார்த்துட்டு போங்க. பாத்தீங்களா? நீ உன்னை விட மாட்டேன். கைய விடுறா நாயே. நான் லவ் பண்றேன்னு சொன்னனா? ஆமா. கைய விடுறா. ப்ளீஸ் விடு தம்பி. சொல்றது கேளு. கைய விடுறா. தம்பி, இல்ல செத்துருவேன். கை எடுப்பா. செத்தா சொல்லு அப்படி சொல்லுங்க. உனக்கு லவ் இருக்கு, அப்படியே மறைக்கிற. நீ சங்கி, என்னைய பிடிக்கல. சொல்லு. சொல்லு. 2 இயர்ஸ்ல உன்னை லவ் பண்றேன். உனக்கு ஏன் புரியல? பப்ளிக் பிளேஸ்ல பொண்ணு எவ்ரி அது தங்கச்சியா ஏன் முன்னாடி கேக்கால நினைச்சிட்டு இருக்கா? கேக்கால நினைச்சிட்டு இருக்கியா? கேக்கால நினைச்சிட்டு இருக்கியா? இதே வேலைய போச்சு இந்த பசங்களுக்கு. சாவடிக்கும்டா. இனிமே சங்கீதம்னோட ஒரு பாத்து போடா.
சாவடிச்சிருவான். என் மேல கை வச்சிட்டல. ஏய் உனக்கு இருக்குடி. யார் இவன்? லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஏன் முன்னாடி சொல்ல? எல்லாத்தையும் மூடி மறைச்சு இப்ப சொல்லு. இதே பொழப்பா தெரியறானே. போன கொடு. நல்ல வேளை நீ வந்த. இந்த பாரு பத்திரமா போய் சேரு. ஹலோ இசை. ஹலோ சொல்லு ஹரிஷ். இசை இப்போ எப்படி இருக்கு? ஃபீவர் ஓகேவா? 2 times இன்ஜெக்ஷன் பண்ணிட்டேன். ஆனா ஃபீவர் இன்னும் குறையவே இல்லை. ஓகே. சரி ஒன்று செய். யா நீ கிளம்பி ரெடியா இரு. நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஓகே? கொஞ்சம் சீக்கிரம் வரியா ப்ளீஸ். ஏய் நான் வந்துடுறேன் இசை. என்னால் முடியல. நீ worry பண்ணிக்காத, நான் வந்துடுறேன். ஹலோ இசை. சாரி இசை, என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டின்னு வெளில கூட்டு வந்துட்டான். நம்ம மார்னிங் போலாமா? ம் ஓகே. ஓகே இசை, பாய். உனக்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? என்னத்தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அந்த பொண்ணு ஓகே ஆகலைன்னு யோசிச்சு சொல்கிறதுக்கு 2 மாதம் ஆகுமா? மேடம் இன்னும் 2 மாதம் மட்டும் இந்த ஒர்க் அப்படி கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் மம்மி டாடி வர வரைக்கும். அர்ஜென்ட் மணி நீடிங். ஓகேவா? ஓகே தேங்க்ஸுங்க. ஆனால் அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க. ராடு சிங்கிள்ஸ் யாரும் பட்டர்ஃப்ளைஸ்க்கு ஆசைப்பட்டு மென்டல் பீஸை தொலைச்சிடக்கூடாது. ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணட்டுமா? ஓகே தென் பாய் டாட், லவ் யூ. என்ன லவ் யூன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. யார் அந்த பையன்? அட அப்பா ஆண்டி. அப்பாவா? இதை சாப்பிட்டு பாரு. என்னன்னு சொல்லு. சொரக்கா அல்வா தானே? எப்படி கண்டுபிடிச்ச? காலேஜில் என் ஃப்ரெண்ட் கமலியோட அம்மாவும் இந்த அல்வாவை அடிக்கடி பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக எனக்கும் சேர்த்து சமைச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுருவாங்க. சூப்பராக சமைப்பாங்க ஆண்டி. அவங்களோட ஃபுட்டுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அதே கைப்பக்குவம் உங்களுக்கு. நீங்கள் சமைக்கிறீங்க. அட நீ வேறம்மா, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. அங்கே வெளியே உட்காந்துருக்கான் பாரு ஒருத்தன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வேலையா இதை பண்ணி வச்சிட்டான். யார்? இன்னும் கொஞ்சம் போடவா? கமலி மறைக்காம உண்மையை சொல்லு. லாஸ்ட் செம்ல நீ எனக்காக சேர்த்து எடுத்துட்டு வந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே உங்க அம்மா சமைச்சு கொடுத்து விட்டது தானா? ஆமா இசை, என்னாச்சு? உண்மையை சொல்லு கமலி. இல்ல இசை, ஃபைனல் செம்ல என் பேரண்ட்ஸ் 3 months UK போறாங்க. நான் இனிமே கேன்டீன்ல தான் சாப்பிடணும்னு நீ சொன்னது ஹானஸ்ட் கேட்டுதான். அந்த 3 மாசமும் என்ன சமைக்கவே விடலை பார்த்துக்க. காலையில எந்திரிச்சு அவனே சமைச்சு அவன் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிடுவான். அவங்க அப்பாலேருந்து நாங்கள் எல்லாரும் அவன் சமைச்சதை தான் சாப்பிட்டோம். லாஸ்ட் செம் ஃபுல்லா எங்க அம்மா சமைச்சு கொடுத்ததா நினைச்சு நீ சாப்பிட்டது எல்லாமே அவன் உனக்காக சமைச்சு கொண்டு வந்ததுதான். ஹலோ இசை. ஹலோ. என்னங்க எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா உங்களை கீழே தெரியிட்டு இருக்கு. எப்படி மேடம் மொட்டை மாடி? பார்க்க செம்மையா இல்லை? இந்தாங்க வேர்க்கடலை. இல்லை வேணாம். நல்லா இருக்கா, சாப்பிடுங்க. நீ சாப்பிடு, வேண்டாம். அப்புறம் மேடம் நாளைக்கு எத்தனை மணி ஃப்ளைட்டில் வராங்க மம்மி டாடி? 3 o'clock. 6 மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஜாலியான நாட்கள். ஏங்க அப்பப்போ கால்லாம் பண்ணுங்க, என்ன மறந்துட போகிறீங்க? உன் லைஃபோட கோல் தான் என்ன? உனக்குன்னு ஏதாவது ட்ரீம், அதுக்காக சில சாக்ரிஃபைஸ், அப்படிலாம் எதுவுமே இல்லையா? கோலை இவனுக்கு மத்தியில் வாழ்கிறதே பெரிய கோலு. கோல் செட் பண்ண அதுக்காக உழைக்கிறது நமக்கு செட் ஆகாதுங்க. அண்ணனே கிடைக்கிற சின்ன சின்ன ஜாலி தான் நம்ம கோலு. வீட்டுக்கு போனோமா, பசங்களை பார்த்தோமா, கிரிக்கெட் ஆடினோமா, நம்ம ஆள் ஒரு வில்லன் கடத்திரி பெட்ட அவளை கஷ்டப்பட்டு காப்பாற்றுற மாதிரி கனவு கண்டோமா, டன்னு. இன்னமும் நைட்டு ஏரியாவில் 10 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கானுங்க தெரியும்ல. நீ உன் சேலஞ்சில் ஜெயிச்சிட்ட ஆனஸ்ட். நான் தான் தோத்துட்டேன்.
காலேஜ்ல உனக்கு என் கூட பழக ஸ்பேஸ் கொடுக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எத்தனை நாள் என் பின்னாடியே வந்திருப்ப. அப்பெல்லாம் எனக்கு புரியல. காலேஜ்ல உன் கூட நான் பழகியிருந்தா என் லைஃப் வேற மாதிரி மாறி இருக்கும்னு தோணுது. உன்னெல்லாம் லைஃப்ல யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. சீரியஸ்லி, I've really missed you. Love you, man. அது ரெண்டும் நடந்துட்டாலே அவளே நேரம் பார்த்து உன் கண்ணை பார்த்து கட்டி பிடிச்சி லவ் யூன்னு சொல்லுவான். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. இனி லைஃப் ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும், புரியுதா? உன் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாண ஆசைலாம் வருது தெரியுமா? ஒரு வழியா என்னோட பேச்சுலரேட் லைஃப்க்கு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்க போற. So hereafter you're my one and only bestie, okay? சொல்லு இசை, ஏதோ பேசணும்னு சொன்ன. நேத்து தான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சேன். நல்லா யோசிச்சேன். என்ன விஷயம்? அந்த விஷயத்த சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் சொல்லி தான் ஆகணும். த ஃபேக்ட் வாஸ், நாம தான் நேரத்துக்காக காத்துட்டு இருக்கணுமே தவிர நேரம் நமக்காக என்னைக்கும் காத்துட்டு இருக்காது. இவ்வளோ நாள் எனக்கு ரிலேஷன்ஷிப், மேரேஜ் இதை பத்தின எந்த தாட்ஸும் வந்ததில்லை. சத்தியமா இல்ல, புரியல. லைஃப்ல சில வாய்ப்புல எல்லாருக்கும் ஒரு முறை தான் கிடைக்கும். அதை எவ்வளோ சாமர்த்தியம் பயன்படுத்திக்கணுமோ பயன்படுத்திக்கணும். அதை பண்ணலனா அதே வாய்ப்பை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வேற யாராவது கொடுத்துருவாங்க. இட் ஹேப்பன்ஸ். ஒரு 6 month பேக். நீ எந்த இன்டென்ஷன்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வைப்னு சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரியா, ஹரிஷ், what I mean to say is that லைஃப்ல நம்ம ஒருத்தருக்கு ஹோப் கொடுத்துட்டா அதுக்காக கடைசி வரைக்கும் நிற்கணும். I'm interested. But உனக்கு என்ன விட ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்காம எனக்கு மேரேஜ்குள்ள போறதை பத்தி நம்பிக்கை இல்லை. ஆனா சுமாரான பையன் கண்டிப்பா கிடைப்பான். Let's date for a month. நிஜமாவே நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் வைப் செட் ஆச்சு அப்படின்னா ஆல் தி பெஸ்ட். let's get married. ஹாப்பி மேரிட் லைஃப். விதி பிரகாரம் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்டா. அதுக்காக முத நாளே அவ கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, உதட்ட கடிக்கிறதுன்னு அலைஞ்ச அவ்வளவுதான். இப்பெல்லாம் லவ் ஓகே ஆகி ஒரு மாசத்துலயும் பிரேக்கப் ஆகுது, ஒரு நாள்லயும் பிரேக்கப் ஆகுது. ஏன் ஒரு மணி நேரத்துல கூட பிரேக்கப் ஆகுது ஆனஸ்ட். அதனால 4 years லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அந்த ரோமன் ரைன்ஸ் சொல்றதை தான் நீ அடுத்த ஒரு மாசத்துக்கு கேட்கிறேன். புரியுதா? இந்த நிமிட்ஸ்ல இருந்து நான் தான் உன்னோட லவ் மென்டார். யூ காட் இட் ஆனஸ்ட்? என்ன மால்ட்டு இருந்து ஃபோனே காணோம். லவ்வர்ஸ்லாம் கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கணுமே. பேசாம நம்மளே காலிங்க போட்டுருவோமா? போடுவோம். ஃபர்ஸ்ட் ரூல், எக்காரணத்தை கொண்டு நீயா அவளுக்கு கால் பண்ணக்கூடாது. அவ தான் உனக்கு பண்ணணும். நீ அதுக்காக வெயிட் பண்ணு. WFHமா வீட்டு வேலை மம்மி. அப்படியே அவ ஃபோன் பண்ணாலும் பல்ல காட்டிக்கிட்டு முதறீங்களே ஃபோன் எடுத்து நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணிடாத. கடைசி ரிங்ல எடு. அப்பதான் நீ பிஸியா இருக்கன்னு அவன் நினைப்பான். பட்டன் பண்ணுவோம். என்ன கட் ஆயிடுச்சு? ஐயோ கட் பண்ணிட்டாலே. பிரேக்கப் நினைக்கிறேன். எப்படி கன்வின்ஸ் பண்ண போறேன்னு தெரியலையே. காலதிருச்சு. இசை, நான் ஒன்றும் அவாய்ட்லாம் பண்ணல. சுமார் வேலை வெளியே. யார் அவாய்ட் பண்ணாங்க? சாரி, மிஸ்கம்யூனிகேஷன். ஹானஸ்ட், இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வரியா? ஹானஸ்ட் சுவரா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நான் வரேன். பாய், see you. பாய். ஐ லவ். என்னல அடுத்து ஒரு மாசத்துக்கு நீ அவளை உன்னோட லவ்வர் மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ணணும். சும்மா அடிக்கடி அவகிட்ட ஐ லவ் யூ, மிஸ் யூ, கிஸ் யூன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ அவகிட்ட ஒரு மாசம் கூட தாங்க மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லி எப்படி பார்க்கணும்? ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டு லவ் யூன்னு சொல்லுவாங்களா? நோ வே. சொல்லுவாங்களாடா? அப்சல்யூட்லி நாட். ஹானஸ்ட் வந்துட்டேன். இசை, நீங்க ஹானஸ்ட் தானே? இசை சொல்லியிருக்கா, உள்ள வாப்பா. என்னங்க பாப்பா சொன்னால ஹானஸ்ட்.
இவர்தான். இவர் தான் ஹானஸ்டா? ஹாய் மாமா. ஹாய் அங்கிள். ஹாய்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஓகே. எங்கே நம்ம ஆளை காணோம்? ஒருவேளை பின்னாடி வந்து கண்ணை பொத்துவாளோ? ஏன்பா அங்கேயே நிக்கிற? உள்ள வா. இசை ஹவுஸில் இல்லையா? அவ இப்பதான் ஏதோ முக்கியமான வேலைன்னு வெளியில போனா. நீ வாப்பா, நான் காட்டுறேன். நீங்க காட்டுறீங்களா? சமையல் வாசம் தூக்குதே. ஆன்ட்டியோட சமையல் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். இன்னைக்கு வேலைக்காரி சமையல்பா. இந்த மைக்ரோ ஓவன் இன்னைக்கு திடீர்னு ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது. நீ தான் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணேன்னு இசை சொன்னா, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து தர முடியுமா? ஆன்ட்டி, நான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பேசிட்டு வந்துடுவா? ஓகே. ஏ இசை, என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க போயிட்ட? ஏய் சாரிடா, ஒரு முக்கியமான விஷயமா அர்ஜென்ட்டா கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சாரி. ஏய் என்ன இதெல்லாம்? எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நான் அது மாதிரி ஆளும் இல்லை. அம்மா ஏதோ மைக்ரோவன் ரிப்பேர்னு சொல்லி சொன்னாங்க. ஏய் ஆமாடா, நீ ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணிட்டு வந்து கொடுத்தல, அதே இடத்துல இன்னொரு வாட்டி சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமாப்பா? உனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன இசை, நம்ம வீடு தானே. நான் பணம் வேற யார் பண்ணுவா? நானே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஸ்வீட். அப்புறம் நம்ம விஷயம்லாம் எதுவும் அம்மாக்கு தெரியாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதாவது ஒளரி வச்சிடாத, ஓகே? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது நீயே சொல்லிக்கோ. நான் அதுக்கப்புறமா வந்து பேசுகிறேன். ஓகேம்மா. லவ் யூ மேன். பாய். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு மறக்காம கால் பண்ணு, மீட் பண்ணலாம். ஓகே? ஓகே, பாய். ஏய் ஹானஸ், வா உட்காரு. 1 minute. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லடா, ஒருத்தங்களை மீட் பண்ண வந்தேன். சரி, அதான் அப்படியே இங்கே. சரி சரி. ஹே, அப்புறம் நல்லா ஒர்க் ஆகுது. அவன் ஓ செமையா ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ்டா. இது உனக்காக வாங்கிட்டு வந்தேன். என்ன இது? வரவழையில பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு, அதான் பை பண்ணேன். பிடிச்சிருக்கா? கியூட்டா இருக்கு. தேங்க் யூ. சரி, என்ன சாப்பிடுற? பெப்பர் தூக்கலா ஒரு மட்டன் பாயா. லூசு, அதெல்லாம் இங்க கிடைக்காது. கிடைக்காதா? கேப்புச்சினோ ஓகேவா? கேப்புச்சினோ அது பாயோட சூப்பரா இருக்குமே, நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எங்க அம்மா அடிக்கடி செய்வாங்க. அதே சொல்லு. வெயிட்டர் 1 கேப். இல்ல நானே தான். ஏய் இசை இரு, நான் போறேன். அண்ணா 1 கேப்புச்சினோ. சரி. இந்த வீக்கெண்ட் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன். 23rd ஃபுல் டே. அந்த லாஸ்ட் 2 டேபிள்ஸும் புக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுறேன். ஓகே மேடம். ஓகே? இசை, ஆர்டர் நம்ம இங்க இருந்தே சொல்லிருக்கலாமே, நீ எதுக்கு அங்க போன? சும்மா. சரி, நம்ம இப்ப லைஃப் மேட்டர் பேசலாம். பேசலாம். நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க? இவ்வளோ நாள் அப்படியே சுத்திட்டு இருந்தா எல்லாமே ஓகே, பட் இதுக்கு அப்புறம்லாம் உன்னை அப்படியே விட முடியாது. ஜாப்க்கு எங்க ட்ரை பண்ண போற? லைஃப்னு வரும்போது ஒர்க் ரொம்ப முக்கியம், ஓகே? இதுக்கு தான் அங்க போனியா? கியூட்டி. வாட்? லைஃப்னா ஸ்டெப்பிங்ஸ் இருக்க தானே செய்யும். இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப் ஜாப் தான். நீ பேசாம என்னோட கம்பெனிலேயே ஜாயின் பண்ணிட. உனக்கு ஐடி பிடிக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கு மரியாதையா வந்து ஜாயின் பண்ணிடு சொல்லிட்டேன். எனக்கு ஐடி பத்தி பெருசா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி தெரியாதே. அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. 10 டேஸ்லயே பேசிக்ஸ் கத்துக்கலாம். நானே உன்னை ட்ரெயின் பண்றேன், ஈஸியா நீ உள்ள வந்துடலாம். அதான் உனக்காக அங்க நான் இருக்கேன்ல. எனக்காக நீ இருக்கனா நான் கண்டிப்பா வரேன். சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஏய், நீ இன்னும் குடிக்கலையா? அதுல ஹோப் இருக்கு, கலைக்கு வரும்ல. சரி, ஓகே. அவளுக்கு அவன் இருக்கான்டா. எவன்டா? அதான்டா இந்த பொண்ணுங்களுக்கு எப்பயுமே ஒருத்தர் இருப்பானே, பாய் பெஸ்டி. பாய் ஐயோ, அவனெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ரா. டக்குன்னு சீனாக்கிரு, இல்லைன்னா உன் லவ்வுக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் வேணா ஜவகுமார்கிட்ட சொல்லி பொருளை போட சொல்லிட்டா? இறங்குடா மோதா. டேய் எவ்வளவு இருந்தா நீ ஆடுவ? இறங்குடா, நானும் ஆடுறேன். நீ ஆட்டு 100 வர வரைக்கும் நல்லா ஆட்ற. இங்க இறங்க அடிச்சுக்குவேன். செயினை பிடிச்சு ஆட்டு ஆட்டு விளையாடு. சளி வந்தா மூக்கையே தொடச்சு போட தெரியாது,
இதான் பொருளை போட போதா? அவ சொன்னால பெஸ்ட் இருக்கான்னு. இல்ல அப்புறம் நீயே சந்தேகப்பட்டு டாக்ஸிக் லவரா மாறிடாதடா. டேய் நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நான் ரொம்ப டீசென்ட்டு. நான் சொல்றது தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணு ப்ளீஸ். என்னது அது? லவ்ஸு. இன்னும் யூகேஜி பி செக்ஷன்லேயே இருக்கல்ல, திருந்தவே மாட்டேன். ஐ லவ் யூ அனுப்ப வேணாம். ஹார்ட் போட்டாலே ஐ லவ் யூ தான். எந்த கலர் பிடிக்கும்? மஞ்சள் கலரு. மஞ்சள் நல்ல கலர், மங்களகரமா இருக்கு பாரு. எவ்வளவு ஸ்பீடா இருக்க பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமே பைபாஸ் பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான். போயிட்டே நீ வள்ளுவர்றா. மஸ்திராம்ல 3வது எபிசோட் தான் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏய் இவன மாதிரி ஓமண்டே ஆக்குடா. மஸ்திராம் கதையா? டேய் மகேஷ், இப்பலாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் என் கியூட்டியை பார்க்குற மாதிரியே இருக்குடா. கியூட்டியா? அதெல்லாம் கப்பிள்ஸ் கோட் வர்றா, உனக்குலாம் தெரியாது. சரி நீ கமிட்டடா? இல்லைனா சொல்கிறா எப்படி கமிட்டானு கத்தார. அப்புறம் எப்போ வீட்டில் வந்து பேசிட்டுங்க சார்? பேசலாம், சொல்றேன். இன்னும் டேஸ் இருக்குல்ல. ஓகே ஓகே. ஆமாம், ஏன் இது பேசிகிட்டு இருக்கும்போது பாதிலே போயிட்டா? கரெக்டாக அந்த டைமில் தான் ரொமான்ஸ் அட் ஸ்பீக்கில் இருந்துச்சு. அப்படியே டீலில் விட்டு ஓடிட்டா? அது ஹானஸ்ட் ரொம்ப நேரமாக கால் பண்ணிகிட்டே இருந்தான். ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறோமேனு தான் கால் அட்டென்ட் பண்ணிட்டேன். அந்த டைமில் அவன் உங்ககிட்ட பேசி என்ன பண்ண போகிறான்? இங்கே பாரு இசை, இந்த மாதிரி தற்கொலை பெஸ்டிலாம் ரொம்ப டேஞ்சர். திடீர்னு பொசிசிவ் ஆவானுங்க, அப்புறம் லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க. கடைசியாக நீ இல்லைனா செத்து வேணும் பிளாக்மெயில் வேறு பண்ணுவானுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோ. ஹரிஷ், அவன் அப்படிலாம் கிடையாது. நானும் காலேஜ் படிக்கும்போது அவனை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே ரீசெண்ட் டைம்ஸில் தான் அவனை பற்றி புரிஞ்சுது. நீயும் அவன் கூட ஃப்ரெண்டாக பழகி பாரு, டக்குன்னு ஜெல் ஆயிடுவீங்க. சாயங்காலம் ஆனா 5 மணிக்கு ஒரு டீயை போட்டாதான் சரியா இருக்கும். டேய் ஏன்டா சாப்பிட வரல? விட்டு போயிட்டு இப்போ வந்து கேட்குறியா நீ? ஆமா. அசிங்கப்பட்ட ஐடிக்காரன். காத்தி, இசை எங்க? ஆளை காணோம். அவ ரொம்ப நேரமா கேஃப்டீரியால தான் ஹரிஷ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. கேஃப்டர். என்னது? கேஃப்டர்? நான் பார்த்தது. கியூட்டி. ஓ ஷிட். அடங்க ஒப்புறானே. வரடா. நேற்று ரீஜன் நைட் போயிருந்தல, அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படியே ஒன்று மாதிரி இருந்தா. சரி, இவனோட என்ன பண்ணிட்டு இருக்க? யோயோ பாய்ஸ், வா போலாம். விட்டா கடலை போட்டுனே இருப்பானுங்க. வா விடு ஆனஸ்ட். ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஜி உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவளை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நான் சும்மா வச்சுக்கினே வரேன். என்ன அர்ஜுன் ரெட்டி நினைப்பா? சமரசிவனோட கேள்விப்பட்டுக்கிறியா? ஏய் அப்படி தானே வெடிச்சிட்டு வருவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேடா? பாத்துருவோமாடா? ஏய் என்னடா அசிங்கமா பேசிட்டு இருக்க? வாய மூடு. இசை, நான் உனக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். இல்லனா இங்க நடக்கிற கதையே வேற. இல்லனா கிழிச்சுறாரு இவரு. வேற என்ன பண்ணுவ? சொல்ல என்ன பண்ணுவ? மத்த கதை வரியா சிங்க சூரியா? வரியா? ப்ளீஸ் ஆனஸ்ட். அச்சு மூஞ்சில பேசி பாத்துறோம் பாத்துடா. அண்ணனே கை மூஞ்சில கால பண்ணா. என்னடா மண்டே இது? விளக்கற கம்பினார் மாதிரி. ஏய் பாத்துக்க. சிப்போத கேளுங்க. கூட்டு வாடா. ப்ளீஸ் யார வேணா போடா. சரி யார வேணா. இயாச்சு அச்சு மூஞ்சில ஆனஸ்ட். நிறுத்துன்னு சொன்னா கேட்க மாட்டியா? அவ்வளவுதான் உனக்கு. ஏய் போடா. நீங்க முதல்ல போங்கடா. சொன்னல கேட்டியா இசை? ஃபர்ஸ்ட் இப்படி தான் எல்லாம் ஆரம்பிக்கும். யூ பெட்டர் ப்ளீஸ் அவாய்ட் ஹிம். அவன்லாம் ஒரு ஆள்னு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா.